மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக தலையை கீழே கொண்டு வந்து உங்கள் தாடையை தரையில் வச்சுக்கலாம். பிளேஸ் யுவர் சின் ஆன் த ஃப்ளோர். கையை ரிலீஸ் பண்ணி தலைக்கு மேலே நீட்டிக்கலாம். அடுத்தது நம்ம ஷலபாசனம் பண்ண போகிறோம். கைகளை முஷ்டி பண்ணி கைகளை மடக்கி உங்கள் தொடை இடுப்பு ரெண்டும் சேர்ற இடத்துல உடம்புக்கு கீழே வச்சுக்கலாம். உங்கள் தாடை தரையிலே இருக்கட்டும், தலையை தூக்க வேண்டாம். கைகளை மடக்கி உங்கள் தொடையோட ஆரம்ப பகுதியில் உடம்புக்கு அடியில் வச்சுக்கிட்டு மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே 2 கால்களையும் சேர்த்து மேலே தூக்க முயற்சி பண்ண போகிறோம். முட்டி மடக்காமல் தூக்க முயற்சி பண்ணலாம். முட்டி மடக்காமல் எவ்வளோ தூரம் தூக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தூக்கலாம். தலை தரையில் தான் இருக்கணும், உங்கள் தாடை தரையில் தான் இருக்கணும். ரெண்டு காலும் சேர்ந்து இருக்கணும், சேர்ந்து இடைவெளி இல்லாமல் சேர்ந்து தூக்கணும். முட்டி மடக்காமல் தூக்கணும். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கால்களை தரையில் வச்சுக்கலாம். கைகளை ரிலீஸ் பண்ணி தலைக்கு மேலே கொண்டு வந்து திரும்ப மக்கராசனால ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்டை லெஃப்ட் ஷோல்டர்ஸ்லையும் லெஃப்ட் ஹேண்டை ரைட் ஷோல்டர்ஸ்லையும் வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கால்களை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம மல்லாக்கு படுத்து செய்யக்கூடிய ஆசனங்கள் பண்ண போகிறோம். அப்படியே மெதுவாக திரும்பி படுத்துக்கலாம். கால்களை ஒன்றா சேர்த்து வச்சுக்கலாம். கைகளை தலைக்கு மேலே நீட்டிக்கலாம். உடம்பு முழுக்க ஒரே நேர்கோட்டில் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஹேண்ட்ஸ் above your head, legs together. இப்போ நம்ம அர்த்த ஹலாசனா பண்ண போகிறோம். கால்கள் ரெண்டுத்தையும் 90 டிகிரிக்கு 90 டிகிரிக்கு ரைஸ் பண்ணி ஹோல்ட் பண்ண போகிறோம். மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே 2 கால்களையும் சேர்த்து 45 டிகிரிக்கு ரைஸ் பண்ணி 90 டிகிரிக்கு ரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இடுப்பு தரையில் தான் இருக்கணும். இடுப்புல இருந்து கால் வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். நம்ம அர்த்த ஹலாசனா தான் பண்ணுறோம். இடுப்புல இருந்து கால் வரைக்கும் தரையில இருந்து செங்குத்தாக இருக்கணும், perpendicular to the ground. மெயின்டைன் நார்மல் ப்ரீதிங். முட்டி மடக்காம வச்சுக்க முயற்சி பண்ணலாம். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கால்களை தரையில் வச்சுக்கலாம். மெதுவாக கால்களை தரையில் வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ். அடுத்ததான் நம்ம பவன முக்தாசனா பண்ண போகிறோம். கால்களை ஒன்றா சேர்த்து வச்சுக்கலாம். கால்கள் ரெண்டுத்தையும் முதல்ல 45 டிகிரிக்கு உயர்த்தி 90 டிகிரிஸ்க்கு ரைஸ் பண்ணி காலை மடக்கி முட்டியை உங்கள் மார்போடு அணைச்சிக்கலாம். கைகளை வச்சு இன்டர்லாக் பண்ணி உங்கள் முட்டியை உங்கள் மார்போடு அணைச்சிக்கலாம். தலையை தூக்கி உங்கள் சின் இல்லை ஹெட், ஃபோர்ஹெட் ஏதாவது ஒன்றத்தை உங்கள் முட்டியை தொட்ட மாதிரி வச்சுக்கலாம். தலையை தூக்கி உங்கள் தாடையோ இல்லை நெத்தியோ முட்டியை தொட்ட மாதிரி வச்சுக்கலாம். இந்த நிலையிலேயே ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக தலையை தரையில் வச்சுட்டு கைகளை ரிலீஸ் பண்ணி காலை 90 டிகிரிக்கு ரைஸ் பண்ணி 45 டிகிரிக்கு ரைஸ் பண்ணி மெதுவாக தரையில் வச்சுக்கலாம். ரிலாக்ஸ். கால்களை அகட்டி வச்சு கைகளை உடம்புலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கலாம். Keep your legs apart, hands away from the body and your palms facing upward. கண்களை மூடிக்கலாம். Close your eyes. இப்போ நம்ம கான்ஷியஸாக ஒரு பார்ட்டையும் நம்ம ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். ரிலாக்ஸ் எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி கான்ஷியஸ்லி. முதல்ல உங்களோட கவனத்தை உங்கள் கால்களுக்கு கொண்டு போகலாம். உங்கள் கவனம் முழுக்க கால்களில் இருக்கட்டும். ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விட்டு உங்கள் கால்கள் முழுக்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கால்களுக்கு முழுக்க ஓய்வு கொடுத்துக்கலாம். நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். உடம்புல எந்த பகுதியும் இறுக்கி வச்சுக்க வேண்டாம், டைட்டாக பிடிச்சி வச்சுக்க வேண்டாம். உடம்பு முழுக்க லூஸாக தளர்வாக வச்சுக்கலாம். அடுத்து அப்படியே உங்களோட முட்டி தொடை இந்த பகுதியிலலாம் நல்லா கவனித்து ஆழமாக மூச்சை உள்ள இழுத்து மெதுவாக வெளியே விட்டு உங்கள் முட்டியையும் தொடையையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், ஓய்வு கொடுக்கலாம். கண்கள் மூடியே இருக்கட்டும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் இடுப்பு பகுதிக்கும் வயிற்று பகுதிக்கும் உங்கள் கவனத்தை திருப்பி ஆழமாக மூச்சை உள்ள இழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விட்டு ஓய்வு கொடுத்துக்கலாம்.
மெதுவாக உங்களோட மார்பு பகுதியை கவனிக்கலாம். நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும்போது மார்பு பகுதி விரிகிறதையும், மூச்சை வெளியே விடும்போது மார்பு பகுதி சுருங்குறதையும் கவனிக்கலாம். ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விட்டு உங்கள் மார்பு பகுதிகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மெதுவாக உங்களோட கவனத்தை உங்கள் தோள்களுக்கும் கைகளுக்கும் கொண்டு வந்து ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விட்டு உங்கள் கைகளையும் தோள்களையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மெதுவாக உங்களோட கவனத்தை உங்கள் தலைக்கு கொண்டு வந்து உங்கள் தலையையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். Inhale deeply, exhale slowly, relax. உடம்பு முழுக்க முழுக்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஓம்காரம் சொல்லி அந்த ஓம்காரத்தோட அதிர்வலைகள் நம்ம உடம்பு முழுக்க பாயிறதை கவனிக்கலாம். இதனால் நமக்கு இன்னும் அதிகமான ஓய்வு கிடைக்கும். மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்துக்கிட்டு